வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வருஷம் மார்ச் மந்தில் மட்டும் இருக்கும். அது எதனாலனா பசங்க படிக்கிற ஸ்கூல் போர்டு எக்ஸாமுடைய சென்டர். அதனால 12th 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால இவங்களுக்கு மார்னிங் செஷன் ஸ்கூல் இருக்காது, லீவ் தான். ஆஃப்டர்நூன் செஷன் ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும். அதனால் மத்தியானம் 1:20க்கு கிளம்பி போனாங்கன்னா ஈவினிங் ஒரு 5:45க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் மத்தியானம் வரைக்கும் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது மார்னிங்கே ஸ்கூலுக்கு போகிறப்ப இருக்கிற அந்த ரொட்டீன் இல்லாமல் பசங்க மத்தியானம் வரைக்கும் இருக்கும்போது ரொட்டீனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்படி சேஞ்சஸ் அதை தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நம்ம டெய்லி ஒரே வேலையே செய்கிறோம், போரிங்காக இருக்குது, என்னத்தை செய்கிற வேலையவே திரும்ப செய்கிறோம் அப்படின்னுலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ரொட்டீன் லைஃப் திரும்ப கிடச்சா போதும் அப்படின்னு நான் நினச்சி ஏங்கின தருணமும் ஒரு நாள் வந்தது. அது எப்போன்னா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் ஒரு வாரம் போய் அவங்கள கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ, நானும் எங்கள் பாப்பாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் மாமியாரை பார்த்துக்கிறதுக்காக. எங்கள் பசங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் தனியாக இங்கே வீட்டில் இருந்தாங்க. அப்போ பசங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு தெரியாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். ஹாஸ்பிட்டல் லைஃப் ரொம்ப கஷ்டமான லைஃப்புங்க. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ, என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்களோ, மாமியாருக்கு உடம்புக்கு என்னன்னு சொல்ல போகிறாங்களோன்னு ஒரே பயமாக இருக்கும். எப்போ பாரு டாக்டர்ஸ் வருவாங்க போவாங்க, நர்ஸ் வருவாங்க போவாங்க, மருந்து, ஐசியூ அப்படி இப்படின்னு வார்டுக்கு திரும்ப வருவோம், ரூமுக்கு திரும்ப போவோம் அப்படின்னு திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலையே பார்த்துட்டு இருந்து மனசுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். எப்படா ஹாஸ்பிட்டல் விட்டு மாமியார் குணமாகி நல்ல விதமாக வீடு சேருவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் நான் இந்த ரொட்டீன் லைஃப்பை மிஸ் பண்ணுறதே நான் உணர்ந்தேன் நான். அப்போ நம்ம எந்த லைஃப்பை போர் அடிக்குதுன்னு நினச்சோமோ அந்த லைஃப் நமக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ஆகும்போது தான் அந்த லைஃபோட அருமையே நமக்கு தெரியுது. அதனால ஹாஸ்பிட்டல் லைஃப்பில் இருந்து வெளியில் திரும்ப வீட்டுக்கு வந்தப்போ அப்பாடான்னு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். எப்போவுமே நம்ம ரொட்டீன் லைஃப்பை போரிங்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. அதை நான் உண்மையிலுமே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சேன். திரும்ப அது என் கைக்கு கிடைக்கும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்.